சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை பிரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உன் வாழ்க்கை துணையின் மனதில் என்ன மாற்றங்கள் வந்தது? யாரால் எந்த மாற்றம் வந்தது? வெகு நாட்களுக்கு பிறகு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நடுவ விட்டு விடாதே. முழுமையாக இதை கேட்டாய் என்றால் நல்லதொரு மாற்றம் விரைவில் உன் வாழ்க்கையில் ஏற்படும். நடப்பது என்ன? உன் வாழ்க்கை துணை யாருடைய காலில் விழுந்து மன்றாடி கொண்டிருக்கிறார்? எதற்காக அவளின் காலில் நீ விட வேண்டும்? எதற்காக உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டும்? நடந்தது என்ன கேட்கின்றாயா? தயாராக இரு. வாழ்க்கையில் ஒவ்வொருக்கொருவர் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நீயா நானா என்று போட்டிகள் போட்டுக்கொண்டு உன்னிடம் நான் தாழ்ந்து போவதா என்று இருவருக்குள்ளும் வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை பிரிவில்தான் முடியும். நீ என்னத்தான் விட்டு கொடுத்தாலும் உன் வாழ்க்கை துணையின் மனதில் விட்டு கொடுத்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போக காரணம் என்ன? ஏன் உன்னை பார்த்தால் இரக்க குணம் கூட வராமல் போய்விட்டது? என் குழந்தையே, தெரிகிறதா? நீ புரிந்தாய், நான் புரிய வைக்கின்றேன். பொறுமையாக கேள். உன் வாழ்க்கையில் நெருக்கமான உறவு, உன் வாழ்க்கை துணையின் இரத்த பந்தத்தில் இருக்கும் ஒரு உறவு வேண்டாதவைகளை சொல்லி சொல்லி மனதை நஞ்சாக்கி பிரிய வைத்து இப்போது வேடிக்கையும் பார்த்து கொண்டிருக்கின்றாய். சற்றும் பாசமில்லாத அரக்க குணம் கொண்ட இவள் தனக்கு முன்னால் வாழக்கூடாது. சிரித்து தனக்கு கிடைக்கும் மரியாதை எந்த நேரத்திலும் கிடைத்துவிடக் கூடாது. எங்கே என் கண்களுக்கு முன்னால் வாழ்ந்து விடுவானோ என்ற அச்சத்தில் வாழ்க்கையில் இருந்தே பிரித்து தனியாக வாழ வைத்து அழகு பார்க்கும் அந்த இரத்த பந்தம் யார்? அவள் காளிதானி. இப்போது உன் வாழ்க்கை துணையும் வளர்ந்து கிடக்கிறார், விழுந்து கிடக்கிறார், விழுந்து கதறுகிறார். யார் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள் என்று கூட தெரியாமல் கெடுத்தவர் காலிலேயே விழுந்து என் வாழ்க்கையை மீட்டுக்கொடு, மீட்டுக்கொடு என்றால் அவள் எப்படி விட்டு கொடுப்பாய்? எப்போதுதான் உண்மையை தெரிந்து கொள்வது? எல்லாம் முடிந்த பிறகு தெரிந்தால் பலன் என்ன? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பயன் என்ன? இப்படித்தான் உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நல்லதொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. பழம் நழுவி பாலில் விடும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. அருமையான ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகிறது. தவளை தன் வாயால் கெடும் என்று கேட்டிருக்கின்றாயா? அதுபோல அவள் வாயால் அவள் கெடப்போகிறாள். அவள் வாயால் உண்மையை உன் வாழ்க்கை துணை தெரிந்து கொள்ளப் போகின்றார். ஓடோடி உன்னை தேடி வரப்போகிறார். பயப்படாதே, நான் சொல்லும் வாக்கு உனக்கு பலிக்கும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் கைகளில் வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உன் சாயப்பாவிற்கு மனதார நன்றியை சொல். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.